ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோன்னா அழகான ஹோம் டெக்கார் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹெக்ஸகன் வரைய போகிறேன். ஸோ அதை நம்ம வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்ட்போர்டில் அதை அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காம்பஸ் வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு மாதிரி வரைஞ்சிக்கிறேன், சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட் அப்படியே இருக்கட்டும். ஸோ அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட வேண்டாம். அப்புறம் நம்ம வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ அந்த சர்க்கிளை நம்ம இப்போ வந்து 4ஆக டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து எல்லாமே பென்சிலில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எரேஸ் பண்ணணும். ஸோ அதனால் எல்லாமே பென்சிலே பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சர்க்கிள் ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த நம்ம ஃபர்ஸ்ட் அந்த காம்பஸ் வச்சு ரவுண்ட் போட்டோம்ல. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஒரு லைனில் அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிற இந்த ஒரு லைனில் வச்சு ஒரு ஆர்க் மாதிரி நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதே இது கீழே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கம் ஆர்க் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் நம்ம வந்து ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லைனில் வச்சு நம்ம வந்து 2 ஆர்க் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து 4 ஆர்க் இருக்கும். இப்போ வந்து இந்த ஒரு ஆர்க்லேருந்து ஒரே ஒரு ஆர்க் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்கேல் வச்சு. ஸோ ஸ்கேலும் பென்சிலும் எடுத்து அந்த 2 ஆர்க்கும் மீட் ஆகிற இடத்துல அந்த சர்க்கிள் கனெக்ட் ஆகிற இடத்துல நம்ம ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி மிச்சம் எல்லா சைஸும் கனெக்ட் ஆகிறதுக்கப்புறம் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ வந்து வரைஞ்சாச்சு. இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைனில் நம்ம வந்து எரேஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதே மெஷர்மெண்ட் வச்சு நான் வந்து இன்னொரு இது வரைஞ்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் வந்து அதை வரைஞ்சி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஹெக்ஸகன் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்டில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நான் வந்து கார்ட்போர்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சைட்ஸ் வைக்கிறதுக்காக ஸோ அதே மெஷர்மெண்ட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் அதோட வித் வந்து 5 சென்டிமீட்டர், லென்த் வந்து அந்த ஒரு சைடு பொறுத்து கொஞ்சம் மாறும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ கலர் பேப்பர் வச்சு ஒட்ட போகிறோம், இல்லை பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் க்ளூ வந்து அந்த ஃபர்ஸ்ட் பெரிய கார்ட்போர்டில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நிறைய க்ளூ நம்ம வந்து இந்த கார்ட்போர்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்ட்போர்ட் கொஞ்சம் உரியும் க்ளூவை. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த பேப்பர் ஒட்டும்போது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ க்ளூ போட்டதுக்கப்புறம் அந்த பேப்பரை அப்படியே அது மேலே வச்சு ஒட்டிடலாம். இல்லைனா நான் பண்ணுற மாதிரி இப்படி திருப்பி கூட வச்சு ஒட்டிக்கலாம்.
கரெக்டாக வச்சு ஒட்டிடலாம். ஓகே, அவ்வளோதான். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதை திருப்பிட்டு நல்லா கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு க்ளீனான ஸ்கேல் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த பென்சில் மார்க் இல்லாத மாதிரி எடுத்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ காஞ்சக்கப்புறம் அது கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஈவனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சைட்ஸ்லலாம் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அது அப்படியே ஒட்டினா ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இப்போ வந்து கட் பண்ணக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லா பக்கமும் ஃபோல்ட் பண்ணிடணும். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா பக்கமும் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து கட் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து அதில் கொஞ்சம் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து விட்டுறலாம். ஸோ இதே மாதிரி நான் வந்து எல்லா பக்கமும் ஒட்டிக்கிறேன். பார்த்தோன்னா நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஸோ இப்போ சின்னதாக இருக்கிற அந்த சைட்ஸில் இருக்கிற பீசஸ்லலாம் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ நான் வந்து மெஷர் பண்ணி கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ இப்போ நடுவில் இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அதே மாதிரி ஸ்கேல் நம்ம வச்சு பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் சைடில் இருக்கிறத நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிவிட்டு அதையும் நம்ம மடித்து ஒட்டிடலாம். ஸோ ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். ஸோ நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஸோ இதே பேக் சைட்லேயும் நம்ம கொஞ்சம் பேப்பர் கட் பண்ணி ஒட்டணும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா இதுலேயும் ஒட்டிடலாம். ஸோ ஒட்டிட்டு வந்து நான் 2 பக்கமுமே நான் வந்து ஒட்டிட்டேன். ஸோ அதே மாதிரி நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா பக்கமும் ஒட்ட போகிறோம். ஸோ க்ளூ கன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ க்ளூ கன் கொஞ்சம் வந்து கீழே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வச்சு அப்படியே உள்ளே ஒட்டிட வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கூட நம்ம க்ளூ கன் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இப்படி ஒட்டினதுக்கப்புறம் 2 இன்டர்செக்ட் ஆகிற இடத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன்.
ஸோ பார்த்தோன்னா நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ ஒன்று நான் வந்து செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நான் வந்து இன்னும் 2 செஞ்சேன். ஸோ அழகாக இருக்கும்னு பார்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து நிறைய ஷேப்ஸில் நம்ம வந்து செவுத்தில் வந்து ஒட்டிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன டாய்ஸு அந்த மாதிரி ஷோ பீஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜேவிஸ் கிரியேட்டிவ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.